வணக்கம் மக்களே. முண்டன் கணிப்பு. குரு பகவான் தேவகுரு. இன்று நாம் வியாழன் என்ற பெரு வாயு கிரகம் பற்றி பார்ப்போம். கேஸ் ஜெயிண்ட். இங்கு ஹைட்ரஜன் 90% ஹீலியம் 10% உண்டு. வியாழக்கோளின் ஆழமான பகுதியில் அதிக அழுத்தம் காரணமாக திரவ உலோகம் ஹைட்ரஜனாக மாறுகிறது. இந்த நிகழ்வே காந்தப்புலத்திற்கு முக்கிய காரணமாகிறது. மக்களே, நான் காந்தப்புலம் என கூறுவது ஒரு காந்தத்தால் எப்படி இரும்பு ஈர்த்து கொள்ளுகிறதோ அதே போல கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் விசை. இந்த கோளிலும் மனிதனோ பிற உயிரோ வாழ ஆக்சிஜன் இல்லை, அதீத அழுத்தம், தரை இல்லை. ஆனால் இந்த வியாழக்கோள் பூமியை விட 14 மடங்கு வலிமையானது, பெரியதும் கூட. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் பெரிய கோள் இந்த வியாழன்தான். வெள்ளை, சிவப்பு, பழுப்பு, செம்மஞ்சள் நிற கோடுகளால் காட்சி தருகிறது. இந்த கோடுகள் வளிமண்டலத்தில் உள்ள அம்மோனியம், படிகம் மற்றும் சல்பைடு என்னும் தாதுவின் கலவையினால் உருவாகுகிறது. விஞ்ஞானிகள் இங்கு காணப்படும் பெரிய சிவப்பு புள்ளியை பிரம்மாண்டமான புயலாக கருதுகின்றனர். வியாழக்கோள்களின் மையப்பகுதியில் சூரியனின் மேற்பரப்பை விட அதிக வெப்ப உணர்நிலை இருக்கு. 24,000 செல்சியஸாக கருதப்படுகிறது. வியாழ கிரகத்தின் மேகக்கூட்டத்தின் பரப்பளவில் -145 செல்சியஸாக உள்ளது. இங்கிருந்து உருவாகும் இந்த காந்த ஓட்டம் விண்வெளியில் உள்ள துகள்களை தன்னகத்தே ஈர்த்து தீவிர கதிர்வீச்சு சக்தியை உருவாக்குகிறது. இதையே கதிர்வீச்சு மண்டலம் எனலாம். இங்கிருந்து ரேடியோ அலைகள் பூமியை வந்தடையும். இன்றைய நவீன தொழில்நுட்ப கருவிகளால் கேட்க முடிகிறது. இந்த நிலமில்லாத வியாழன் சூரியனை சுற்றி வருகிறது, ஆனாலும் பூமியை பாதுகாக்கிறது. எப்படி தெரியுமா? விண்வெளியிலிருந்து ஆபத்தான விண்கற்கள் பூமியை நோக்கி வரும்போது அவற்றை திசை மாற்றி விடுவது, வேற்று கிரகத்தில் தள்ளிவிடுவது, இல்லை தன்னுள் சேர்த்து கொள்வதென ஈர்ப்பு சக்தியை கொண்டது. இதனால் புவி விண்கல் தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்கிறது. விஷவாயுக்கள், கடுமையான புயல், வெப்ப அழுத்தம் அதிகம். பூமி, வியாழன் 2 கிரகமும் 4.5 மில்லியன் ஆண்டுக்கு முன்பு சூரிய குடும்பத்திலிருந்து தோன்றிய கோள்கள். பூமி சூரியனை சுற்றி வரும் காலம் ஒரு பூமி ஆண்டு அல்லது 365 நாட்கள். வியாழனின் ஒரு ஆண்டு பூமியின் கணக்குப்படி 11.86 ஆண்டு, அதாவது 12 ஆண்டுகள். நாட்களின்படி தோராயமாக 4332 நாட்கள் 59 மணித்துளி ஆகும். புரிந்து கொண்ட விடயங்கள் சின்ன அறிமுகம் மட்டுமே. முண்டன் கணிப்பில் வியாழன் கோள் பற்றி பேசும்போது ஒரு நாட்டின் வளர்ச்சி, விரிவாக்கம், பொருளாதாரம், நீதித்துறை, நிதித்துறை, கல்வி, அமைதி, வளர்ச்சி என உயர்வான விடயங்களை வியாழன் கிரகம் பலமாக இருக்கும்போது கிடைக்கும். இந்த பூமியின் தட்ப வெப்பநிலை மாறாமல் இருக்கவும், பிற விண்கற்கள், எரி நட்சத்திரங்கள் பூமியை தாக்கிவிடாமல் பூமிக்கு உற்ற பாதுகாவலனாக இருப்பது வியாழன். விண்வெளி வெற்றிடத்தையும் சுத்திகரித்து வருகின்றது இந்த வியாழ கிரகம். அதனால்தான் மற்ற கோள்களின் பாதைகள் தடம் மாறாமல் பயணிக்க இங்கே இந்த வியாழன் கிரகம் வழிகாட்டியாக மாறி குரு என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பொன்மொழி பிறந்த இடமும் இதுதான். வான்மண்டலத்தில் மகா காந்த சக்தியாக நின்று பூமியை வழிநடத்தும் வியாழன் இங்கே ஆசானாகிறார் என்று கூறிக்கொண்டு அடுத்த சுக்கிர கிரகத்தில் சந்திப்போம் மக்களே.
அதுவரை நன்றி கூடி விடை பெறும் நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.